அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜி கிருஷ்ணாராவ். இன்றைக்கி ஒரு பதிவு. என்ன பதிவுனா, பணம் இருக்கணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் பணமே வாழ்க்கை ஆகாது. இருந்தாலும் சொத்து சுகம் எல்லாமே இருந்தாலும் புகழ்கீர்த்தியோடு இருக்கணும். அதாவது பிறந்தோம், அதுக்கப்புறம் இறந்தோம், இருந்தாலும் ஒரு புகழ்கீர்த்தியோடு இருக்கணும். என்னமோ பிறந்தான், என்னமோ போனேன், அவன் ஆடாத ஆட்டம் இல்லை, பாடாத பாட்டி இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புண்ணியாத்மாய் அவன் அந்த மாதிரி புகழணும், கீர்த்தியோடு வாழணும். அந்த வாழ்க்கை யாருக்கு அப்படின்னா சொல்ல முடியுமா? சொல்லலாம். எப்படி? லக்னத்திற்கு 3ஆம் இடம் வெற்றி புகழ் கீர்த்தி ஸ்தானம்னு வாங்க. ஆமாம், அந்த 3வது இடம் நல்லா அமைஞ்சதுன்னா அவன் புகழ் கீர்த்தியோடு இருப்பான். நிச்சயம், சாதாரண விஷயம் இல்லை. அதாவது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள், இன்றைக்கா அவரை தெய்வம் மாதிரி தான் கும்பிட்றாங்க. காரணம், அவரது லக்னம் கும்ப லக்னம், மேஷத்தில் குரு, துலால சந்திரன். அந்த 3வது ஸ்தானம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. அதாவது கும்ப லக்னம், லக்னத்துக்கு 2 கூடியவன் 11 கூடியவன் குரு, அருமையாக 3ல் கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தது. இன்றைக்கும் இல்லை, உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய பெயர் புகழ் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதுபோல் மற்றவர்கள் ஜாதகம், நம்முடைய ஜாதகமோ 3வது ஸ்தானம் நல்லா இருக்கணும். இருந்ததுன்னா புகழ்கீர்த்தியோடு கிங்கி அவன் சும்மா சொல்லக்கூடாது. பிரமாதமாக வாழ்ந்தான், நல்லா செய்தான், எந்த கெட்ட பேரும் இல்லை, யாரையும் ஏமாத்தலை, அருமையாக வாழ்ந்தான் அப்படி சொல்லணும். அதுக்கு 3வது இடம். சரி, என்ன இருக்கணும் அப்படின்னா, சின்ன ஒரு எக்ஸாம்பிள். எப்படின்னா, இப்போ ஒரு சிம்ம லக்னம்னு வைங்க, அதுக்கு 3ஆம் இடம் யார்? சுக்கிரன். அவன் எங்கே இருக்கணும்? 5ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாம். இருந்தால் நிச்சயமாக புகழ் கீர்த்தி உண்டு. ரிஷப லக்னம்னு வைங்க, 3வது இடம் சந்திரன் அங்கே இருந்ததுன்னா அவன் புகழ் கீர்த்தியோடு இருப்பான். அதே போல் ஒரு லக்னம் சொல்கிறேன். மேஷ லக்னம்னு வைங்க, மேஷ லக்னத்துக்கு 3 கூடியவன் யார்? புதன். அந்த புதன் 5ல் 9ல் 11ல் குரு பார்வை பெற்று இருந்தால் புகழ் கீர்த்தியோடு இருப்பாங்க, சந்தேகமே இல்லை. ரிஷப லக்னம் சொல்லியிருக்கிறேன். லக்னத்துக்கு 3 சந்திரன் கிடக்கூடாது, பாபியோடு சேரக்கூடாது, குரு பார்வை பெற்று இருக்கணும். அந்த சந்திரனே 3 கூடிய சந்திரனே 3ல் இருக்கலாம். அப்படி இல்லை 5ல் 9ல் 11ல் குரு பார்வை பெற்று சுபரோடு சேர்ந்து இருந்தால் சுபிச்சம். அதாவது லக்னாதிபதி, ரிஷப லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் அவன் பேரும் புகழோடும் இருப்பான். மிதுன லக்னம், லக்னத்துக்கு 3 கூடிய சூரியன். அவர் அந்த சூரியன் 5ல் துலால, சரி, அதே நேரத்தில் கும்பத்தில் 9ல், சரி, 11ல் மேஷத்தில் அங்கே இருந்தாலும் புகழ் கீர்த்தி. ஆனால் இவங்களாம் ராகு கேது சனி செவ்வாய் இதோடலாம் சேரக்கூடாது, அது முக்கியம். சுபனோடு இருக்கணும். அதே நேரத்தில் குரு பார்வை பெற்றிருந்தால், குருவோடு சேர்ந்திருந்தால் வெற்றி புகழ் கீர்த்தி நிச்சயம் உண்டு. அதாவது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா, எதிர் நீச்சல்னா. வெற்றி அடையணும், புகழ் பெறணும் அப்படின்னா 3வது ஸ்தானம் முக்கியமான ஸ்தானம். சரி, கடகமும் சொல்லிட்டேன். சிம்ம லக்னமாக இருந்ததுன்னு வைங்க, அந்த சிம்ம லக்னத்துக்கு 3 கூடியவன் சொல்லிட்டேன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 5ல் தனுசில், அதே நேரத்தில் மேஷத்தில் அங்கேயும் இருக்கலாம், பிரமாதம் 9ல் 11ல் மிதுனத்தில் அங்கே சுபரோடு சேர்ந்து சனி ராகு கேது
செவ்வாய் இதோடெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடாது. குரு பார்வை இருக்கணும் அல்லது குருவோடு சேர்ந்து இருக்கணும். சரி, கன்னி லக்னம். அந்த லக்னத்துக்கு 3 கூடியவன் செவ்வாய். அவன் எங்கே இருக்கணும்? அந்த செவ்வாய் லக்னத்துக்கு 5 பிரமாதம். 9ல் எங்கே? ரிஷபத்தில் அருமையாக இருக்கும். ரிஷபத்தில் 11ல் எங்கே? சந்திரனுடைய வீடான கடகத்தில். அங்கே செவ்வாய் நீச்சமாச்சே அப்படின்வீங்க. தப்பே இல்லை. ஏன்னா கன்னி லக்னத்துக்கு 3 8 கூடியவன் கெட்டிருந்தால் யோகத்தை தான் கொடுப்பான். குரு சேரட்டும் இல்லை குரு பார்க்கட்டும் தானே. சரி, துலா லக்னம். அந்த துலா லக்னத்துக்கு 3 கூடிய குரு எங்கே இருக்கணும்? அந்த இடத்துலையே இருக்கலாம். இல்லைன்னா அவர் 5ல் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த துலா லக்னத்துக்குரியவர் துலா லக்னத்துக்கு 9ல் மிதுனத்திலையும் அந்த குரு இருக்கலாம். பிரமாதமாக இருக்கும். சந்திரனோடோ சூரியனோடோ புதனோடோ சேர்ந்திருந்தால் புகழ்கீர்த்தி நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு. விருச்சிக லக்னம். அந்த லக்னத்துக்கு 3 கூடிய சனி மகரத்திலே இருக்கலாம். அதே நேரத்தில் மீனத்தில் இருக்கலாம். அதே நேரத்தில் லக்னத்துக்கு கடகத்தில் இருக்கலாம். குரு பார்வை குரு சேர்ந்து இருக்க வேண்டும். புகழ்கீர்த்தி உண்டு. அவங்களாம் அருமையாக பெருமையாக புகழ்கீர்த்தியோடு வருவாங்க. சரி, அடுத்து தனுசு லக்னம். லக்னத்துக்கு வெற்றி புகழ்கீர்த்தி கொடுக்கக்கூடிய சனி 3 கூடியவன். அவன் கும்பத்திலேயே இருக்கலாம், சொந்த வீட்டிலேயே இருக்கலாம். அதே நேரத்தில் அவன் 5 மேஷத்துலேயும் இருக்கலாம். 9ல் எங்கே? சிம்மத்திலையும் இருக்கலாம். பிரமாதமாக இருக்கும் அங்கெல்லாம் இருந்தால். என்ன ஒன்றுனா அந்த வெற்றி புகழ் கீர்த்தி கொடுக்கக்கூடிய 3 கூடியவன் முக்கியமாக கிடக்கூடாது. 6 8 12 சனி செவ்வாய் ராகு கேது இங்கே கூடலாம் சேரக்கூடாது. ஆமாம். மகரம். அந்த மகர லக்னத்துக்குரியவங்க குரு. அந்த குரு கடகத்தில் 7ல் உச்சம் பெற்றிருந்தால் பெருத்த புகழ் கீர்த்தி உண்டு. அது மட்டுமல்ல, ரிஷபத்திலையும் இருக்கலாம். பிரமாதமாக இருப்பாங்க ஆச்சுங்களா. அதோட கன்னியிலே இருக்கலாம். யார்? அந்த மகர லக்னத்துக்குரிய 3 கூடிய குரு கன்னியில் 9லேயும் இருக்கலாம். 11 அந்த விருச்சிகத்திலையும் குரு இருக்கலாம். அருமையாக இருப்பாங்க. இதெல்லாம் பல ஜாதகம் நான் பார்த்துட்டேன். புகழ்கீர்த்தியோடு இருந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பாவிகள் நீச்சமாகிறது, வக்கரமாகிறது, அந்த 3 கூடியவன் இப்படி செய்துட்டால் வரக்கூடிய புகழெல்லாம் அதோடு கெட்டுப்படும். அவ்வளோதான். அடுத்து கும்பம். அந்த கும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட 3 கூடிய செவ்வாய் அவர் அங்கே இருக்கலாம். அதுக்கப்புறம் 5 மிதுனத்திலையும் இருக்கலாம். துலா அந்த இடத்துலையும் இருக்கலாம். 11 எங்கே? தனுசில் தாராளமாக இருக்கலாம். குரு வீட்லேயும் செவ்வாய் இருந்தால் குரு மங்கள யோகத்துக்கு சம்பந்தப்பட்டு 2வது குருவோடு சேர்ந்திருந்தாலும் குரு பார்வை பார்த்தாலும் அந்த லக்னக்காரர்களுக்கு பெருத்த புகழ் கீர்த்தி உண்டு. மீன லக்னம். அந்த லக்னத்துக்கு 3 கூடிய சுக்கிரன் எங்கே இருக்கலாம்? 5 கடகத்தில், 2வது விருச்சிகத்தில், 9 விருச்சிகம் இல்லையா அந்த இடத்துல, 11 மகரம். அந்த மகரத்துலேயும் அந்த குரு இருக்கலாம். இருந்தால் பெருத்த புகழ்கீர்த்தி உண்டு. இதில் என்ன ஒரு பெரிய விசேஷன்னா, இவங்களோட குரு பார்வை சேரணும், குரு சேர்ந்திருக்கணும். இருந்தால் நல்லது. அப்படி பார்க்கல பரவாயில்லை. ஆனால் பாவிகள் சேரக்கூடாது. 6 8 12 கூடியவனும் சேரக்கூடாது. ஆகவே உங்கள் ஜாதகத்தை எடுங்க, உடனே பரட்டி பாருங்கள் புகழ்கீர்த்தி நம்மளுக்கு உண்டா அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் பிறகுறோம், தப்பு இல்லை. கீர்த்தி புகழோடு இருக்கிறவங்க யாரானா இவங்க தான். சேலஞ்சு நான் பண்ணுவேன். ஜாதகத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் ஏதோ தெய்வத்தை வணங்கிட்டு சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.